அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒரு குட்டியான நீதி கதை தான். அந்த கதையின் மூலம் ஒரு திருக்குறளும் அடங்கியுள்ளது. பார்க்கலாமா? சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு சமயம் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஒரு திருடன் பிக்பாக்கெட் அடித்ததற்காக நிறுத்தப்பட்டான். அவனிடம் நீதிபதி கேட்டாரு, நீ திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கியே, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். எத்தனை தடவை நான் திருடினாலும் அதே தண்டனையை கொடுக்கிறீர்களே, நீங்க சட்டத்தை திருத்த மாட்டீர்களா என்று கேட்டானாம் திருடன். நீதிபதி யோசித்தார். திருடன் கேள்வி நியாயமாகப்பட்டது. திருடனை சிறைசாலைக்கு அழைத்து போக சொல்லிவிட்டு ஜெயிலரை தனியாக அழைத்த நீதிபதி அவருக்கு சில கட்டளைகளை கொடுத்தாராம். நீதிபதியின் கட்டளைப்படி ஜெயிலர் பிக்பாக்கெட் அடித்த 10 பேரை அந்த திருடனின் ஜெயில் அறையில் கூட வைத்தாராம். திருடனிடம் வந்த ஜெயிலர், இந்த அறையில் உனக்கு நேரப்படி சோறு கிடையாது. இந்த அறைக்கு அருகில் ஒரு கேண்டீன் இருக்கிறது. செய்கின்ற வேலைக்கு தினமும் 200 ரூபாய் கூலி. அதை கொண்டு போய் காசு கொடுத்து சாப்பிட வேண்டும். ஒரு டிஃபன் 50 ரூபாய், ஒரு சாப்பாடு 100 ரூபாய். மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு என்றாராம். திருடனும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். சரி, ஜெயிலர் மற்ற அந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தனியாக அழைத்து, திருடன் வேலை செய்துவிட்டு கூலியை வாங்கி கொண்டு சாப்பிட கேண்டீன் செல்லும் வழியில் அவனிடம் உள்ள பணத்தை பிக்பாக்கெட் அடிக்கிறது உங்க வேலை. அவனுக்கு அது தெரியவே கூடாது. தினமும் இந்த வேலையை செய்யணும். யார் எப்போ எப்படி பண்றீங்கன்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சா உங்க யாருக்கும் சோறு கிடையாது என்றாராம். சரி அப்படின்னு அந்த 10 திருடர்களும் ஜெயிலரின் கட்டளையை ஏற்றார்கள். முதல் நாளே திருடன் பிக்பாக்கெட்டில் காசை விட்டான். எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமாக உணவு தரவில்லை. பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சென்று கெஞ்ச விட்டு அப்புறம் சிறிதளவு உணவு சாப்பிட கொடுத்தார்கள். அவன் சாப்பாடு கிடைக்காமல் தவிப்பதை மற்ற அந்த 10 பேரும் பார்த்து கொண்டு பரிதாபப்பட்டாலும் வேறு வழி இல்லை. அவனின் பணத்தை திருடாவிட்டால் அந்த 10 பேருக்கும் உணவு கிடைக்காது. 10 பேர் பட்டினியில் கிடப்பதை விட ஒருத்தன் பட்டினி கிடப்பது பரவாயில்லை என்று அனைவரும் அமைதியாக இருந்து விட்டார்கள். தினமும் இப்படியே நாள் கடந்தது. தினமும் அவர் எவ்வளவு வேலை பார்த்து சம்பாதித்தாலும் திருடனுக்கு கிடைத்தது உயிர் வாழ தேவையான ஒருவேளை சிறிதளவு உணவு மட்டுமே. சரி, அவன் விடுதலையாகும் நாளும் வந்தது. நீதிபதி அன்று திருடன் இருக்குமிடம் வந்தார். நீ கேள்வி கேட்டபடி சட்டத்தையோ தண்டனையோ கடுமையாக மாற்றுகிற அதிகாரம் எனக்கில்லை. ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு. உங்கள் மனப்பாங்கு இப்போது எப்படி இருக்கிறது என்றாராம். ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு வினாடியில் திருடி கொண்டு செல்வது எவ்வளவு அக்கிரமம்னு இப்பதான் புரிகிறது. இனி திருட எனக்கு மனசே வராது என்றானா அந்த திருடன். மற்ற 10 திருடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் திருடன் பசியில துடிப்பதை பார்க்க சகிக்கவில்லை. செத்தாலும் இனிமேல் நாங்க திருட மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீதிபதி இந்த கதை மூலமா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துறாரு. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒற்பது வேந்து அப்படின்னு திருக்குறள்ல இருக்கு. அதோட விளக்கம் என்னன்னா, குற்றத்தை ஆராய்ந்து மீண்டும் அது நிகழாதவர் தகுந்த தண்டனை வழங்குவதே அரசனின் கடமையும் ஆகும். இதைதான் இந்த நீதிபதியும் இந்த கதை மூலமா நம்மளுக்கு உணர்த்துறார். நன்றி, வணக்கம்.